அந்த முடிவுகள் கொஞ்சம் விபரீதமா தான் இருக்கும். அதை சந்திக்கிறதுக்கு எல்லாருமே தயாரா இருங்க. வாடா செல்லம். பாத்தியா எப்படி பேசிட்டு போறாருன்னு. இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்றது சரி. இதுக்கு மேலயும் நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே இல்லை. சொல்லுங்க ஸ்வேதா. மேடம், கோர்ட்ல நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா சொல்லுங்க. நாளைக்கு மட்டும் அடையாள அணிவகுப்பு நடத்தி வெண்ணிலா லேடி வார்டன் கலாவை காமிச்சு கொடுத்துட்டா பெரிய லெவல்ல சிக்கலாயிடும். ஆமா, அதனாலதான் சொல்றேன், வெண்ணிலாவை இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா கதையை முடிச்சிடுங்க. என்ன ஸ்வேதா, ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க. இங்க பாருங்க மேடம், நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி செட்டப் பண்ணி அவ கதையை முடிச்சிடுங்க. இல்லனா உங்களுக்கும் சேர்த்துதான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்க, உண்மை மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா மீடியா பத்திரிகை அது இதுன்னு நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரே நைட் தான் நமக்கு டைம் இருக்கு. கதையை முடிச்சே தீரணும். நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவளை காலி பண்ணதும் எனக்கு கால் பண்ணுங்க. உங்க போனுக்காக நான் தூங்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரிமா, நான் பாக்குறேன். மேடம் ப்ளீஸ், பாக்குறேன்னு சொல்லாதீங்க, பண்றேன்னு சொல்லுங்க. சரிமா, சரி பண்றேன். தேங்க்யூ. வெண்ணிலாவை இன்னைக்கு ஜெயில முடிச்சிடுவாங்க. அதோட அவளை பத்தின அத்தனை உண்மைகளும் அவளோட சேர்ந்து அடங்கிடும். மாமா நினைச்ச எதுவும் நடக்காது மருது, தைரியமா இருங்க. வரேன் பெரியப்பா. செவந்தி மேடம், எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. சரிங்க மேடம். ஏய், என்னது பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா மேடம், உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கு. ஏன் மேடம், வேற ஏதாவது வேணுமா? இன்னைக்கு அமாவாசை, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு தெரியாதா? பிரியாணி வாங்கி வச்சிருக்க, அறிவில்ல? சாரி மேடம், நான் இப்பவே வேற வாங்கிட்டு வர சொல்றேன் மேடம். சரி, அதை விடு, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னேன்ல, அதான் இப்ப ரொம்ப முக்கியம். ஓகே மேடம். முதல்ல வெண்ணிலா விஷயத்தை போய் கவனி போ. ஓகே மேடம். என்னங்க? எந்திரிச்சு ஸ்டோர் ரூம்க்கு வா. ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த நேரத்துல ஸ்டோர் ரூம்ல என்ன வேலை மேடம்? ஓஹோ, நீங்க பெரிய மகாராணியோ? என்ன வேலை ஏது வேலைன்னு சொன்னாதான் போவீங்களோ? போடி. சொன்ன
சொன்னா சொன்னதை செஞ்சு பழகு. அதை விட்டுட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. அங்க 2 கைதிங்க இருப்பாங்க, அவங்க வந்து உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. போ. சரிங்க மேடம். அக்கா, அக்கா, யாரையுமே காணுமே. சரி போலாம். நில்டி. என்னடி பம்மற? கோர்ட்ல வச்சு உன்கிட்ட உன் மாமன் சத்தியம் கேட்டதும் வார்டன் மேடத்தையே காமிச்சு கொடுப்பியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? இல்ல இல்லக்கா. என்னடி இல்லடி நொன்ன? என் மாமா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொன்னாங்க. பொய்யா அப்படி செய்ய கூடாதுல்ல, அதனாலதான் உண்மைய சொன்னேன். அப்படின்னா நாளைக்கு அடையாள அணிவகுப்பு நடக்கிறப்ப இவங்க தான் என்ன மிரட்டினாங்கன்னு காட்டி கொடுப்பியா? சொல்லுடி. என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ண. என் மாமா சத்தியம் கேக்குறப்ப என்ன பண்றது? அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அப்ப நாளைக்கு வார்டன் மேடத்தை காட்டி கொடுக்கலான்னு முடிவோட தான் இருக்கியா? சொல்லுடி. இல்லங்க. என்னடி இல்ல? காமிச்சு கொடுத்துட்டு வேற கதை சொல்றியா? உன்னை கொல்றடி. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். உன்னெல்லாம் விட்டு வச்சா நாளைக்கே வந்து அடையாளம் காட்டிடுவடி. உன்னை இப்பவே கதையை முடிக்கிறேன்டி. ஏய், அவளை பிடி. வேண்டாம். என்ன நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன விடுங்க. அரிசி பருப்பு போட்டு உன்னை சமைக்க போறோம். என்ன விட்டுருங்க. என்ன விடுங்க. என்ன விட்டுருங்க. என்ன விடுங்க. என்ன விட்டுருங்க. என்ன எதுவும் பண்ணாதீங்க. வேண்டாம். எங்களை ஓட விட்டு மூச்சு வாங்க வைக்கிறியா? என்னடி செத்துட்டாளா? அதுக்குள்ள எப்படி சாவா? பயத்துல மயங்கி விழுந்துட்டா. இவ சாகுற வரைக்கும் விடுறதா இல்ல. நல்லா இருக்கு.
அடிச்ச? நீ எதுவும் இப்ப விழுந்த? என்ன விளையாடுறியா? இவ மயங்கி கிடக்குறா. நம்ம 2 பேரும் தவிர வேற யாரடி இங்க இருக்க அடிக்கிறதுக்கு? அடிச்சிட்டு இல்லன்னு வேற சொல்றியா? உனக்கு அவ்வளவு திமிரா? சொன்ன நம்படி. ஐயோ, ஏன்டி பேசிட்டு இருக்க போதே அடிக்கிற? நான் எங்க அடிச்ச உன்னைய? நீ தாண்டி என்ன அடிச்ச. நான் எங்கடி உன்னை அடிச்ச? நீ தாண்டி என்ன தள்ளி விட்ட. உடம்பெல்லாம் வலிக்குதுடி. நான் அடிக்கலடி உன்னை. ரொம்ப வலிக்குது. ஏய், உன்னை விட மாட்டேன். என்ன ஸ்டோர் ரூம்குள்ள முடிஞ்சதா விஷயம்? சத்தம் பயங்கரமா கேக்குது. நான் போய் பாக்குறேன் மேடம். இரு, நானும் வரேன். ஏய், ஏன்டி இப்படி அடிச்சுக்கிறீங்க? டேய், எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அடிப்ப? மேடம் நான் அடிக்கல மேடம். நீ அடிக்காட்டி யாரடி அடிச்சா? அப்பா, என்னடி இது? மேடம் துப்பாக்கி. மேடம் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செய்யறோம். வெண்ணிலா மேல ஒரு துரும்பு பட்டா கூட உங்க மொத்த பேரையும் காலி பண்ணிடுவேன். இவள தூக்கிட்டு போய் இவ ரூம்ல பத்திரமா படுக்க வைங்க. போங்க. சரி. ஏய், மகாராணி கொல்ல மட்டும்தான் சொல்லுவீங்களா? தூக்கிட்டு போக சொன்னா வர மாட்டீங்களா? தூக்குறேன். நவரு.
தூக்கு 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 பாத்து காடு தூக்கு பாத்து போ. ஏய், என்னது? கழுத்துக்கு காயத்துக்கு என்ன தடவை போற? தேய்ச்சி விடு. எல்லாரும் இங்க இருந்து போங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ எத்தனை கஷ்டத்தை தான் தாங்குவ. உன்னை போய் கொல்லணும்னு நினைக்கிறாங்களே. இனிமே நீ நல்லா இருக்கணும் வெண்ணிலா. நீ நல்லா இருப்ப. என்னாச்சு மேடம்? வெண்ணிலா கதை முடிஞ்சுதா? அட போமா, நீ வேற. கொஞ்சம் ஏமாந்திருந்தா இன்னைக்கு ஏன் கதை முடிஞ்சிருக்கும். என்ன மேடம் சொல்றீங்க? என்னன்னு தெரியலமா, ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி அந்த பொண்ணுக்கு துணையா இருக்குன்னு நினைக்கிறேன். வெண்ணிலாவை கொல்ல பார்த்த 2 பொம்பளை கைதிகளை அடி அடின்னு அடிச்சு ஒரு வழி பண்ணிடுச்சு. அது ஏதோ ஒரு பயங்கரமான அமானுஷ சக்திமா. துப்பாக்கி எடுத்து சுடுது. கொஞ்சம் அசந்திருந்தா எங்க மேல பட்டு செத்துருப்போம். முடிச்சிருன்னு சொல்லி மொத்தமா எங்களுக்கு பால் ஊத்த பாத்தியம்மா. உனக்கே இது அடுக்குமா? மேடம் இன்னைக்கு அமாவாசையா? நான் காதுன்னா நீ வேதுங்கிற. சம்பந்தமே இல்லாம இதையாமா கேக்குற? சரி, நான் தான் அமாவாசைங்கிறத மறந்துட்டேன். வைங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ, ஏய் இன்னைக்கு அமாவாசையா? தெரியல.